மார்க்கெட் கேப் சந்தை மூலதனம் உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை எந்த அளவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கா? வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் லக்ஷ்மி வெல்த் மணிகண்டன். இன்றைக்கி தலைப்பு அன்லாக்கிங் வெல்த் மார்க்கெட் பேஸ்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எக்ஸ்பிளைன்டு. மார்க்கெட் கேப் சந்தை மூலதனம் என்பது ஒரு கம்பெனியோட அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸோட டோட்டல் மார்க்கெட் வேல்யூ தான் மார்க்கெட் கேப். அதுதான் கீ இண்டிகேட்டர் ஆஃப் கம்பெனி சைஸ். அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப் ஈக்குவல் டு டோட்டல் ஷேர்ஸ் இன்ட்டு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். மார்க்கெட் கேப் பேஸ்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மொத்தம் 3 இருக்குது. லார்ஜ் கேப் ஃபண்ட், மிட் கேப் ஃபண்ட், ஸ்மால் கேப் ஃபண்ட். லார்ஜ் கேப் ஃபண்டுன்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் முதல் 100 இடம் அதிகமான இடம் இருக்கிறது லார்ஜ் கேப் ஃபண்ட். அடுத்த 150 இடம் மிட் கேப் ஃபண்ட்ஸ். அதுக்கு அடுத்து வர்றது 251 அதுக்கு அடுத்து வர்றதெல்லாம் ஸ்மால் கேப் ஃபண்ட். இந்த ஃபண்ட்ஸோட பெனிஃபிட்ஸ் அண்ட் ரிஸ்க்கை பார்க்கலாம். லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் ஸ்டெடி ரிட்டர்ன்ஸ் இருக்கும், லோயர் ரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா லோயர் வாலட்டிலிட்டி. பட் மார்க்கெட் டவுன் டர்ன் ஆச்சுன்னா லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸும் டவுன் ஆகும். இது ஜென்ரலாக மோர் ஸ்டேபிளாக இருக்கும். க்ரோத் பொட்டன்ஷியல் ஸ்மால் மிட் கேப்போட குறைவாக இருக்கும். அடுத்து மிட் கேப் ஃபண்ட்ஸோட பெனிஃபிட்ஸ் க்ரோத்தும் இருக்கும், ஸ்டெபிலிட்டியும் இருக்கும். ரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா மாடரேட் வாலட்டிலிட்டி. இது ஸ்மால் கேப் அளவுக்கு வாலட்டைலாக இருக்காது, பட் லார்ஜ் கேப்போட அதிகமாக ஏற்றம் இருக்கும். அடுத்து ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ். இது ஹை க்ரோத், அதே மாதிரி ஹை ரிஸ்க்கை ஏற்றுக்கிற இன்வெஸ்டருக்கு சூட்டபுளாக இருக்கும். அதோட ரிஸ்க்கு பார்த்திங்கன்னா ஹை வாலட்டிலிட்டியாக இருக்கும். அதே மாதிரி எக்கனாமிக் டவுன் டர்ன்ஸில் அதிகமாக டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சூஸிங் த ரைட் ஃபண்ட். ரிஸ்க் டாலரன்ஸ். உங்களால் அதிக ரிஸ்க்கு எடுக்க முடியும். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ அதிகமாக இருக்குது, இல்லை ரொம்ப டவுன் ஆகிடுச்சு, எதை பற்றியும் கவலைப்படாமல் இருப்பீங்கன்னா நீங்கள் ஸ்மால் கேப் ஃபண்டை செலக்ட் பண்ணலாம். மாட்ரேட்டான ரிஸ்க் உங்களால் எடுக்க முடியும்னா நீங்கள் மிட் கேப் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லை ஸ்டெபிலிட்டியான ரிட்டர்ன் வேணும் அப்படின்றவங்க லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசான். நீங்கள் மினிமம் 10+ இயர்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே மெயின்டைன் பண்ண முடியும்னா நீங்கள் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதேமாரி மினிமம் 5 to 10 இயர்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் மிட் கேப் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் மினிமம் 5 வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.